பாண்டிய நாட்டு தேவார தலங்களில் 14வது தலமும் கடைசி தலமாகவும் சொல்லப்படுது. அதேமாதிரி 258வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், இல்லைனா வேணுவனநாதர், வேய்முத்தநாதர்னு பல பேர் இருக்குது. இறைவி பேர் காந்திமதி அம்மன், வடிவுடையம்மை. என்னதான் நெல்லையப்பர் கோவில்னு சொன்னாலும் காந்திமதி அம்மன் தான் இங்கே ஆட்சி செய்கிறது. தீர்த்தம் மொத்தம் இங்கே 32 தீர்த்தங்கள் இருக்குது. சம்பந்தர் 3ஆம் திருவிழா 92ஆம் பதிகமும், சுந்தரர் ஒரே ஒரு பாடல் பாடியிருக்கிறார். வேணுவனம்னு இது ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, 4 வேதங்களுக்கும் தருவாய் நின்று நிழலை செய்ய, அந்த நிழல் ஏற்படுத்தி கொடுக்க சிவபெருமான் வரம் கேட்க, அவர் தாம் நடனம் புரிய 21 தலங்களில் மிகச்சிறந்த காஞ்சி எனப்படும் இந்த நெல்லையில் வேணுவாய் அமர்ந்தாராம். அந்த லிங்கத்தை அமர்ந்திருக்க பகுதியில் வேதங்கள்லாம் மூங்கில் மரமான காரணத்தினால இது வேணுவனம்னு சொல்லப்படுது. அதேமாரி வேதப்பட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இறைவனுக்கு அந்த அமுது படைக்கிறதுக்கு உலர போட்டு அந்த நெல்லை காய வைக்கும் பொழுது மழையினால் நனையாதவாறு இறைவன் வேலி அமைத்த காரணத்தினால நெல் வேலிநாதர் அப்படிங்கிறது நெல்லையப்பராக மாறிவிட்டது. இறைவன் மூங்கில் வடிவமாக இருந்து இடரச் செய்த பாலை தன் மீது கவிழச் செய்து அதன் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்டது. அது முழுது கண்ட ராமகோன் அப்படிங்கிற அன்பரால் வெளிக்கொண்டு வரப்பட்டது. இப்போ படத்தில் பார்க்குற இந்த லிங்கத்தோட ஆவுடையார் 21வது ஆவுடையாராம். இதுக்கு முன்னாடி 20 ஆவுடையார்கள் பூமியின் கீழே இருக்குன்றது சொல்லப்படுது. சுவாமி கோவிலோட வாயு திக்கில் தான் தாமிர சபை இருக்குது. அதாவது 5 சபைகள் சொல்கிறோம்ல, நடராஜரோட 5 சபைகளில் இது தாமிர சபைன்னு சொல்லப்படுது. இந்த நடராஜருக்குள்ளே 2 நடராஜர் இருக்காங்க. உள்ள ஒரு நடராஜர் இருப்பார், வெளியில் சபாபதினு இன்னொரு நடராஜர் இருப்பார். அவருக்கு தான் முழு பூஜை நடக்கிறதா சொல்கிறாங்க. அதேமாதிரி இங்கே இருக்கிற ஊஞ்சல் மண்டபங்கிறது 96 கற்தூண்களால் ஆயிருக்கான். 96 தூண்களால் ஆயிருக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு 1170 ஏக்கர் நன்சை நிலமும் 6375 ஏக்கர் புன்சை நிலமும் இருந்திருக்கு. கல்வெட்டுகளில் திருநெல்வேலி உடைய நாயனார்னு பல பேர் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் உள்ள திருமால், அதாவது பார்த்திங்கன்னா இறைவனை வழிபடுற மாதிரி, அதாவது ஈசனை வழிபடுற மாதிரி படுத்த கோலத்திலே இருப்பார். அவருக்கு கோவிந்தராஜர்னு பேர் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய துர்க்கை தேவி 2 வடிவமாக இருக்காங்க. வடிவாம்பாள்னு இருக்காங்க, தனியாக மகிஷாசுரமர்த்தினி தனித்தனியாக இருக்காங்க. இங்கே இசை தூண்கள் இருக்குது. 48 சின்ன சின்ன தூண்கள் மூலமாக இசை தூண்கள் இருக்குது. ஆறுமுகர் சன்னதி பார்த்திங்கன்னா 6 முகங்கள் 12 கைகளோடு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அதேமாதிரி இங்குள்ள நடராஜர் சொன்ன பார்த்திங்களா, அந்த தாமிர சபையில் உள்ள நடராஜருக்கு எந்நேரமும் சந்தன காப்பிலே அவர் இருப்பார். மிக முக்கியமாக இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். கால் மேலே கால் போட்டவாறு ஒரு உபதேசிக்கிற வகையில் உள்ள தட்சிணாமூர்த்தி இங்கே தான் பார்க்க முடியும். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தான் 2 பேர் நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மனுக்கும் திருமணம் நடக்கும்போது அந்த திருமணத்தை நடத்தி வைத்தது திருமாலுங்கும் பொழுது, திருமால் தன்னுடைய நெஞ்சு பகுதி, அதாவது இதயத்தில் ஈசனுக்கு இடம் கொடுத்ததுனால இந்த கோவில் கோவிந்தராஜருக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஈசன் அந்த சிவலிங்கம் இருக்குமா. இது வேறு எந்த கோவிலுமே பார்க்க முடியாது. இப்படி பல அற்புதங்கள் கொண்ட கோவிலுங்க இந்த நெல்லையப்பர் கோவில். இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய தகவல்களை கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம தெளிவாக பார்க்கலாம்.